சங்கீதம் 103:5 நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் அப்படிங்கிறார். இதுல 2 பாயிண்ட் இருக்குது. ஒண்ணு, நன்மையான போஜனத்தினால கர்த்தர் நம்மளை போஷிக்கிறார் அப்படின்னா காடைகளை போஷிக்கிறாரு, மண்ணாவை போஷிக்கிறாரு, பருப்பு வகைகளை போஷிக்கிறாரு, ஆடு மாடு இவளை தந்து நம்மளை போஷிக்கிறாரு. இப்படி நன்மையானவைகளினால நம்முடைய வாயை திருப்தியாக்குறார். யோபு 11 யோபு 34:3 ஒரு வார்த்தை இருக்குது. வாயானது போஜனத்தை ருசி பார்க்கும். இந்த வாய் இருக்குல்ல, இதுக்கு டேஸ்ட் பண்ற ஒரு சக்தி இருக்குது. இது ருசி பார்க்கும். ருசி பார்த்துட்டு அப்புறம் தான் திருப்தி ஆகும். ருசி பார்த்துட்டு அது சில நேரத்தில் ருசி சரியா இல்லைன்னா திருப்தி வராது. அதுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்டா இருந்துச்சுன்னா ஒரு திருப்தி, அப்பா ஒரு சாப்பாட்டுக்கு 350 ரூபா கொடுத்தா கூட பரவாயில்ல, அவ்வளோ டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா? வாயை நன்மையினால் திருப்தியாக்கும். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் அந்த மாதிரி தானா உங்க வாயை நல்ல போஜனத்தினால போஷித்து உங்க வாய் சந்தோஷத்தினால, உங்க சரீரம் சந்தோஷத்தினால இல்லையா திருப்தியா போகும் அப்படின்றார். அந்த மாதிரி நான் உங்க வாழ்க்கையை நான் மாற்றி தருவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கும் பொழுதுதான் இந்த ஆகார விஷயத்துல கர்த்தர் நல்ல அற்புத விதமான விஷயங்களை செய்யறாரு. இந்த முழு இருதயம் முழு உள்ளம் இதை பின்னாடி பார்க்க போறோம். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு விஷயங்களெல்லாம் பற்றி பார்க்க போறோம். ஏன்னா மனுஷனுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். மனுஷன் 2 தான், ஒண்ணு ஆத்மா, இன்னொன்னு மாம்சம். 2 தான் இருக்குது. இந்த சாப்பாடு 2மே திருப்தி ஆகுது பாருங்க. ஆத்மாவும் சந்தோஷப்படும், சரீரமும் சந்தோஷப்படும். வேற எல்லா விஷயத்திலும் இவ்வளவு சந்தோஷம் கிடைக்காது. சாப்பாட்டுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைக்காது. ஒரு ட்ரெஸ் கொடுத்தா கூட அவ்வளவு சந்தோஷம் கிடைக்காது. ஆனா சாப்பிடும் போது நிறைய சந்தோஷம் கிடைக்கும். ஒரு மாடல் ட்ரெஸ் கொடுக்கலாம், மாடல் நகை வேற கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா சாப்பாட்டுல கிடைக்கிற சந்தோஷம் தான் உலகத்திலே பெருசு. ஏன்னா நகை ஒரு வாரத்துக்கு ஒருக்கா போட்டுக்கலாம். சாப்பாடு அப்படி இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 4 நேரம் 5 நேரம் தின்றதா இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கலும் அதிகமான கரிசனை சாப்பாடு தான் கொடுக்குறோம். அதுக்கு அவர் சொல்றாரு, முழு இருதயம் முழு ஆத்மா 2ல தான் வேலை நடக்குதுன்ற சாப்பாடு. தெய்வத்தை பற்றி அற்புத விதமான 2 விஷயத்தை பேசட்டும், சாப்பாடு விஷயத்துல பேசட்டும். ஏன்னா தெய்வம் நம்ம கிரகிச்சு கொள்ள முடியாதபடி, எதிர்பார்க்க முடியாதபடி ஆகாரத்தை தந்துடுவார் இல்லையா? சாப்பாடை தந்துடுவார். எப்படி பாருங்களேன், நியாயாதிபதி புஸ்தகத்துல ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் சொல்றேன். 14வது அதிகாரம் சிம்சோன் கதையில ஒரு அற்புத விதமான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க படிச்சது தான். ஆனா ஆகாரத்தை பற்றிலும் பெருசா ஊழியக்காரங்க போதிக்கிறது கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த உலகத்துல மனுஷன் அதிகபட்சமா வாழ்றது ஆவிக்குரிய மட்டும்தான் நித்திய ஜீவனுக்காக வாழ்றாங்க. மற்றபடி இந்த உலகமானது சாப்பாட்டுக்கு வேண்டிதான் வாழுது. அதான் வேதகம் சொல்லுது, அவருடைய தெய்வம் வயிறு. வயிறு தான் அவங்க தெய்வம். வயிற்றுக்காக மட்டுமே தான் வாழ்வாங்க. நம்ம அப்படி இல்லை, நித்திய ஜீவனுக்காக வாழ்றோம். பட் ஆகாரத்தையும் அந்த மனுஷனுக்கு தேவன் என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சிம்சோனு திம்னாத்துக்கு போறாரு. ஒரு ஊருக்கு போறாரு, பெலிஸ்தர் ஊர், அதுக்கு பேர் திம்னாத். போகும்போது திம்னாத் ஊர் தோட்டம் வந்தபோது அங்க ஒரு சிங்கம், பால சிங்கம் வந்துடுச்சான். கர்ச்சிக்குது. சிம்சோன் என்ன பண்ணிடுவான், போய் தேவனுடைய ஆவி அவன் மேல இறங்குனதுனால அந்த பால சிங்கத்தை ஆட்ட கிழிச்சு போடுறது போல கிழிச்சு போட்டு போயிடுறான். போய் பொண்ணையும் பார்க்க போயிடுறான். பொண்ணா லவ் அழகாயிடுச்சு, சம்பந்தம் பேசி முடிச்சாச்சு. திருப்பி வீட்டுக்கு போறான். சில நாள் கழிந்தது அப்படின்னு வரும். சில நாள் கழிஞ்சு மறுபடியும் போறாரு. பொண்ணு வீட்டுக்கு அப்பா அம்மா எல்லாம் கூப்பிட்டு ஹாப்பியா போறாரு. போகும்போது நீண்ட தூர பயணம். அவங்க ஊருக்கும் கொஞ்சம் தூரம் பயணம் இருக்குது. நட பயணமா போனாலும் கொஞ்சம் பயணம் தூரமா தான் இருக்குது. நட பயணமா தான் போற மாதிரி தெரியுது. போகும்போது சிங்கத்தை மறுபடி பார்க்க போறான். சரி, நம்ம கிழிச்சு போட்ட சிங்கத்தை, பால சிங்கத்திட்ட போய் பார்ப்போங்க அப்படின்ட்டு. இவங்க ரொம்ப தூரம் நடப்பயணம், ஒரு தளர்ச்சி இருக்கும் இல்லையா? நம்ம எல்லாம் போவோம் பாருங்க.
எங்கேயாவது ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கும்னா கையில் ஒரு பெப்சி இல்லை ஒரு கொக்கோ கோலா நான்லாம் வாங்குறது முன்னாடி, இல்லைன்னா நல்ல ஜூஸ் வாங்கி வச்சுக்கிடுவோம். ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி வச்சுட்டு பர்கர் வாங்கி தின்னுக்கிட்டே ரோட்டில் போயிட்டு இருப்போம். ஏன்னா ஒரு 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 இன்ட்ரெஸ்டா ஒரு காரியத்துக்கு போய் சேரணும், தளர்ச்சி வரக்கூடாது. அப்ப இவருக்கும் ஒரு கவலை, அப்பா அம்மா கூட்டே போறோமே, சாப்பிட்றதுக்கு ஒண்ணு இல்லையே, எதிர்பாராத விதமா ஏதோ ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்சா நல்லா கிடைக்குமே அப்படின்னு போனா, சிங்கத்தை பார்க்க போனா சிங்கத்துக்குள்ள பார்த்தா தேனீக்கெல்லாம் கடகடன்னு கூடு போட்டு பறந்துட்டு இருக்குது. இன்னும் உத்து பார்த்தா உள்ள தேன் கூடு இருக்குது. அந்த தேன் சிங்கத்துக்குள்ள இருக்க தேன் கூட்டை எடுத்து அவன் புசிச்சான் இருக்குது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, அந்த வனாந்திரத்துல தன்னை திருப்தி செய்ய முடியாத ஒரு சூழல்ல, நீர் இல்லாததுல, தேனி கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துல போகும்போது இவன் பயங்கரமா முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கிற ஒரு மனுஷன். அப்படி இருந்ததுனால எதிர்பாராத விதமாய் சிங்கங்களுடைய வயிற்றுக்குள்ளாக தேவன் தேனையும் தேன் கூட்டு அடையும் உள்ள வச்சிருந்தார். அதான் புசிச்சான். ஒரு ரகசியத்தை சொல்றேன், தெய்வத்துக்கு எப்படி வேணாலும் சாப்பாடு கொடுக்க முடியும். நான் விசுவாசிக்கிறேன், என்ன வேணாலும் சாப்பாடு கொடுக்க முடியும். ஆனா அப்படி கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா, இந்த தேனை தேன் கூட்டோடு கூட தேன் அடையோடு கூட வேற ஒரு மரத்துல வச்சிருந்தா தெய்வத்தை ஆராதிக்காதவனும் அதை பார்த்து புசிக்க நேரிடும். வழிபோக்கம் எடுத்து சாப்பிட முடியும். பெலிஸ்தர்கள் வரும்போது எடுத்து சாப்பிட முடியும். இஸ்ரவேலர்கள் இங்க இருந்து போறவன் சாப்பிட முடியும். கள்ளர்கள் சாப்பிட முடியும். எல்லாரும் சாப்பிட முடியும். ஆனா செத்து கிடக்கிற சிங்கத்துக்கிட்ட எவனும் போக மாட்டான். சாப்பாடு கிடைக்கும் ஒரு எண்ணம் வர்றது, பக்கத்துல போக மாட்டான். அப்படி ஒரு எதிர்பார்ப்பு எந்த மனுஷன்ட்டும் இருக்காது. சிங்கத்துடைய குடல்ல இருந்து தேன் கூட்டு அடையும் வருமா அப்படின்னு யாருக்கும் எண்ணத்துல தோணாது. ஆனா அவனுக்கு தோணுச்சு, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு துதிக்கும் போது எதிர்பாராத விதமா எதிர்பாராத இடத்துல இருந்து அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு புரியுதா இப்ப நான் சொன்னது? அது அப்படியே ஒரு பப்ளிக்கான இடத்துல வைக்க முடியாது. நம்ம கேட்கலாம், ஆண்டவரை நீங்க இந்த தேனையும் தேன் கூட்டு அடையும் மரங்கள் எங்கேயா வச்சிருக்கலாம்ல? மரங்களை வச்சு மத்தவங்க சாப்பிடுவாங்க. அவன் துதிக்கிறவனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு துதிக்கிறோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருடைய கண்களுக்கும் புலப்படாமல் யாரும் அனுபவிக்காத அற்புத விதமான செயலை கர்த்தருக்கு நமக்காக தோன்ற பண்ணிடுறாரு. யாரும் புசிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புத விதமான ஒரு சாப்பாட்டை யாரும் புசிக்க முடியாது. தேவன் கொடுக்கிறது கிடையாது. நான் சொல்லுவேன், நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறவனுடைய தனி சிறப்பு என்னன்னா, யாருக்கும் எட்டாத நன்மைகளை கர்த்தர் தேவத்தை ஆராதிக்கிற மனுஷன் கொடுத்துடுறாரு. ஆனா முழு இருதயம் முழு பலம் சொன்னேன், அதை பின்னாடி நான் விளக்குவேன். சரியா 2 வாரமா விளக்குவேன். அது ரொம்ப முக்கியம். இன்னொரு சாப்பாடை சொன்ன நினைப்போம் பாருங்க, இப்படிதான் நடக்கும், இந்த பாத்திரம் தான் நடக்கும், இந்த மாதிரி தான் நடக்கும். அப்படி கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆராதிக்க நிறைய பேருக்கு ஆராதிக்க தெரியாது. நிறைய ஊழியக்காரங்களை சேர்த்தான் சொல்றேன், எனக்கு இப்ப ரொம்ப நாளெல்லாம் ஜெபிக்க தெரியாது, ஆராதிக்க தெரியாது. நான் ஏற்றுக்கொள்வேன். பட் உங்களுக்கும் தெரியாது. நான் நீ சொல்றேன், முழு இருதயத்தோடு ஜெபிக்கிறது என்ன, துதிக்கிறது என்ன, ஆராதிக்கிறது என்ன. உங்களை ஒருவருக்கும் அது இருக்க வாய்ப்பு இல்லை, எனக்கே இருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப அதை கத்துக்கொண்ட பின்னாடி தான் நான் மாறுறேன். இப்ப நல்லா கேட்கணும், முழு இருதயத்தோட ஆராதிக்கிறது எப்படின்னா, முழு உள்ளத்தோட துதிக்கிறது எப்படின்றத இன்னைக்கு நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி சொன்னது எதிர்பாராத அப்பம், இப்ப சொல்றது ஆதரவு அப்பம். 1 சாமுவேல் புஸ்தகத்துல இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் சண்டை. அதுலயும் பெலிஸ்தருக்கு இஸ்ரவேல் சண்டை, இதுலயும் பெலிஸ்தருக்கு இஸ்ரவேல் சண்டை. சண்டை நடக்கும்போது சண்டையில யாரெல்லாம் இருக்கான் பாருங்க, சவுலு, அவருடைய மகன் யோனத்தானன், இஸ்ரவேல் ஜனங்கள் படைகள் எல்லாம் இருக்குது. அங்க எதிர்புறத்துல பெலிஸ்தர்கள். சரியா? அப்போ சவுல் சொல்றாரு, என் சத்துருக்கள் இன்னைக்கு சாகாம யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டளை போட்டார் இஸ்ரவேலருக்கு. வந்த பெலிஸ்தர்கள் எல்லாரும் ஒழிச்சு கடத்திடணும், அப்புறமா தான் நம்ம ஜனங்கள் சாப்பிடணும், அவ்வளவு வெறி கொண்டு சட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, மக்கள் சண்டைக்கு போய் ஓரளவு ஜெயத்தை எடுத்துட்டாங்க. ஒரு தோட்டத்துக்கு வராங்க. அங்க தேன் கூட்டாட தேனு கெட்டி தேன் சொட்டு சொட்டா வடியுது. யோனத்தான் அதை பார்த்துட்டு அதை எடுத்து கொஞ்சம் நாக்கில் போடுறாரு. போடும்போது அப்படி கண்ணுல அப்படி பளிச்சுன்னு பிரகாசம் நினைச்சிட்டு ஒரு சந்தோஷம், ஒரு ஜீவன் மறுபடி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங், நல்ல ஒரு ஸ்ட்ராங் எல்லாம் அவருக்கு கிடைச்சிடுச்சு. உடனே இந்த கதையெல்லாம் போகுது, சவுல்கிட்ட போகுது, இப்படி உங்களுடைய கட்டளைய உங்களுடைய மகன் மீறிட்டான். எப்படி மீறலாம்? நாங்க மொத்த இஸ்ரவேலர்களும் யுத்தம் பண்ணிட்டு வந்து நிற்கும், கொஞ்சம் கூட சாப்பிடல.
உங்க மகன் மட்டும் எடுத்து சாப்பிடுறான் அப்படின்ட்டு. அங்க ஒரு அழகான ஒரு ட்ரிக்கு கர்த்தர் வச்சிருப்பாரு. நான் சொல்ல உங்களா கர்த்தர் இப்படிதான் போஷிப்பார் ஆராதிக்கிற மனுஷன். மொத்த இஸ்ரவேலருக்கு அன்னைக்கு சாப்பாடு கிடைக்கல, கிதியோனுக்கு மட்டும் தான் கிடைச்சிச்சு. ஏன் சவுல் கூட அன்னைக்கு சாப்பிடல? என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், சிலருடைய பாவங்கள் மூடப்படும், சிலருடைய பாவங்கள் எண்ணப்படாது இருக்கும். ஏன் அந்த சில பேர் மட்டும் அவர் சொல்றாரு? எல்லாருடைய பாவத்தையும் கேட்பாரு அப்படின்னு இருக்குது. ஆனா சில பேருடைய பாவங்கள் மூடப்படுதே, சில பேருடைய பாவங்கள் எண்ணப்படாமல் போகுதே, கர்த்தர் அதை எடுத்துக்கொள்றது கிடையாது. சில பேருக்கு அது நடக்குது. அந்த சில பேர்ல தான் இவன் யோனத்தான் ஒரு ஆள். என்னன்னா, சவுலு கட்டளை கொடுக்கிறாரு, யாரும் இன்னைக்கு முழுக்க பெலிஸ்தரை கொன்று தீக்காமல் யாரும் சாப்பிடக்கூடாது. இப்படி கட்டளை கொடுக்கும்போது அந்த இடத்துல யோனத்தான் இல்லாம போயிட்டான். அவனுக்கு கட்டளை போட்ட தெரியாது. நான் சொல்லுவேன், சில கட்டளைகள் தேவன் எல்லாருக்கும் தான் போடுறாரு. எல்லாருக்கும் கட்டளை போடும்போது சில கட்டளைகள் அந்த மனுஷனுக்கு மாறாக நிக்கிறது. அப்படிதான் நிக்கும். காதுல விழாம, தெரியாமல், அறியாமல் வேலை செய்ததுன்றாரு. இது எல்லாம் இப்படி ஸ்பெஷலா கொடுக்குறாரு பாருங்களேன். யாரும் சாப்பிட முடியல. இந்த சிங்கத்துக்குள்ள இருக்கிற தேனை யாரும் சாப்பிட முடியல. இத்தனை நாளில் கிடைக்கிற தேனை யாரும் சாப்பிட முடியல. எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, பிரமாணத்துக்குள்ள தான் போகுது. ஆனா ஒரு சில பேர் மட்டும் நல்ல வாழ்க்கையை ஜெயிச்சிடறான், நல்லா வந்துடுறான். தேவ சமூகத்துல சத்தம் போட்டு ஆராதிக்கிறவனுடைய பலன் மிகுதியா இருக்கும். பட் அதுல என்ன சேர்க்கணுன்றதுதான் நம்மளுக்கு தெரியாம போச்சு. இன்னைக்கு நான் தான் சொல்லி தரப்போறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு சொல்றேன். ஏன்னா முக்கியமான விஷயத்துக்கு போறேன்னா இதெல்லாம் சொல்லிச்சுட்டு வர வேண்டியதா இருக்கு. நம்ம கேட்கலாம், எல்லாருமே நிறைய சபையில நல்லா ஆர்ப்பரிப்பாங்களே. சரியான இருதயம், சரியான உள்ளம் நம்மளுக்கு ஜெபத்துக்கு துதிக்க வேணும். சும்மா இருந்தா கிடைக்காது. வெறுமனே ஆர்ப்பரிக்கிறதுனால மட்டும் கிடைக்காது. வெறுமனே அக்கினியில நிரம்புறதுனாலும் கிடைக்காது. இதுக்கு பல விஷயங்களை துதிக்கிறதுல வச்சிருக்கிறாரு. எல்லாருமே ஆர்ப்பரிக்கும் போது ஹார்ட் பீட்டை தான் கர்த்தர் பார்ப்பாரு. நீங்க ஓன ஆர்ப்பரிக்கீங்க பாருங்களா, சத்தம் போடுறீங்க பாருங்களா, இது இந்த வாயில இருந்து வர்ற சவுண்ட் அவர் பாக்குறாரு. பட் அது உள்ளத்துல இருந்து எந்த வடிவத்துல வருதுன்னு அவருக்கு தான் தெரியும். உங்களுடைய நினைவுகள் எல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறார். நீங்க சத்தம் போடுறீங்க, ஓன்னு ஆர்ப்பரிக்கிறீங்க இல்லையா? அப்ப ஆர்ப்பரிக்கிறது நல்லது, சத்தம் போடுறது நல்லது. அதுல எப்படி உங்க நினைவுகள், அந்த சத்தத்துல எப்படி நினைவுகள் வருது அதை தான் பாக்குறாரு. உங்களுடைய எண்ணங்கள் என்ன மாதிரி தோற்றம் அளிக்கிறதா தான் அவர் பாக்குறாரு. தாவீதுக்கு நல்ல பசி, சவுல் விரட்டுறாரு. அகிமெலக்குங்கிற பிரதான ஆசாரியன்ட்ட போயிட்டாரு. ஒரு கோயிலுக்கு போய் சொல்லிடுறோம். அந்த கோயில் போயிட்டாரு. இவர் கேட்கிறாரு, சாப்பிடறதுக்கு ஏதாவது கொஞ்சம் அப்பம் இருந்தா கொடுக்கலாமே. அப்ப அவர் சொல்லுவாரு, பரிசுத்த அப்பம் இல்லாமல் வேற ஒரு அப்பம் இல்லை அப்படின்பாரு. அப்ப கொடுக்க முற்படுறாரு. அவருடைய இருதயத்துல கொடுக்கணும் ஒரு ஆசை வருது, மெல்ல வருது. யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவனுக்கு மட்டும், தாவீதுக்கு மட்டும் பரிசுத்த அப்பத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது. இவனுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு அந்த ஆசாரியனுக்கு, அகிமெலக்கு ஆசாரியனுக்கு எப்படி இருதயம் வந்துச்சு? அவர் சொல்றாரு, யாரும் திங்க கூடாது. திங்கன்னா கூட ஓரளவு அன்னைக்கு பரிசுத்தமா இருந்ததான் தின்னணும். ஆனா சுத்தமா இருந்தாலும் அந்த அப்பத்தை பிரதான ஆசாரியர்கள் தவிர வெளியே இருக்கிற மாம்சமானவன் அந்த அப்பத்தை தின்னக்கூடாது. அப்படிப்பட்ட அப்பம். ஆனா அப்படி ஆசாரியர்கள் மாத்திரம் தின்னக்கூடிய அந்த அப்பத்தை, அங்க இருந்து மீதம் இருந்த அப்பத்தை தாவீதுக்கு கிடைப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஏன்னா ஆசாரியர்கள் நல்லா துதிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, போராடுறவங்க தேவ சமூகத்துல. நான் சொல்றேன், அந்த அப்பம் தாவீதுக்கு போகும்படிக்காக ஏன் மிச்சம் அங்க இருந்துச்சுன்னா, தாவீது இந்த பிரதான ஆசாரியர்களை பார்க்கலும் அதிகமாய் கர்த்தரை துதிப்பான். புரியுதா? இந்த அப்பம் துதிக்கிறவனுக்கு தான் சேரும். இந்த அப்பம் தெய்வத்தை ஆராதிக்கிறவனுக்கு தான் போய் சேரும். அப்போ இந்த மீதியான அப்பம் பருவத்துக்கு அதை வெளியே எடுக்க மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதை அவங்க தின்னுக்கிடுவாங்க. மீதி வந்தது கிடையாது நினைக்கிறேன் நான். கிட்டத்தட்ட அன்னைக்கு மட்டும் தான் மீதி வந்துச்சு. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரு மனுஷன் பசியோடு கூட வெளியே சுத்திட்டு இருக்கிறான், அவனுக்காக நான் மீதியம் வைக்க வேண்டும். கர்த்தர் அன்னைக்கு மீதம் வச்சது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. தாவீது அங்க போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. போனா அந்த மிச்சமான அப்பத்தை தேவன் ஏற்கனவே ஏற்படும் பண்ணி மிச்சம் வச்சு கரெக்டா கொடுத்தாரு. இதெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்பெஷல் வீரர்களுக்கு, போர் வீரர்களுக்கு கொடுத்தாரு. தெய்வம் மனுஷனுக்கு நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குறாரு இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடி கெட்டு போட்டிருக்குது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு இந்த ஸ்தோத்தரின்னு 3 நேரம் போடுறாரு. இது என்ன? முழு உள்ளமேன்னு போடுறாரு, ஆத்மான்னு சொல்றாரு. இது என்னங்கிறத இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க. முழு இருதயம் கர்த்தரை துதிக்க கடவுள். ஃபுல் இருதயம் கர்த்தரை துதிக்கணும் இல்லையா?
முழு இருதயம் கர்த்தரை எப்படி துதிக்கும் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. சங்கீதம் 7:17 நான் கர்த்தரை நீதியின்படி துதித்து அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறேன். எப்படி துதிக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? கர்த்தர் என்ன நீதி சொல்லிருக்கிறாரோ அந்த நீதிபடிதான் கர்த்தரை துதிக்கணுமே தவிர என் நீதியின்படியோ என் சுய நீதியின்படியோ நான் துதிக்க கூடாது. இப்ப அதை நான் பழைய ஏற்பாட்டுல இருந்து விளக்குறேன் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்துவாங்க. துதி பலி எப்படி செலுத்துவாங்கன்னா தூபம் காட்டுவாங்க. பலி செலுத்துறன்னு தூபம் காட்டுறோம். ஃபர்ஸ்ட் அங்கதான் இறங்கி வந்தாங்க. எப்படி காட்டுவாங்கன்னா, ஒண்ணு தூப கலசம், இன்னொன்னு தூப கலசத்துல இருக்கிற தீ, 3 தூப வர்க்கம். இப்படி 3 காரியத்தை வச்சுதான் தேவனுக்கு புகை காட்டுவாங்க. இது ஒரு பலி. இதுதான் பின்னாடி துதி பலியா மாறிச்சு. சரியா? இப்படி தூப கலசம், தீ, தூப வர்க்கம் 3 சேர்ந்து வேலை பார்க்கும்போது இப்போ இதை தேவன் மோப்பம் பிடிக்கிற நுகருகிறான் இருக்குது. முகர்ந்துகிட்டு அந்த பலியை செலுத்துறவனுக்கு பலனை கொடுத்துறாரு. இதுதான் பழைய ஏற்பாடு சிஸ்டம். இந்த தூப கலசம், இந்த தீ, இதுல தூப வர்க்கம் இருக்கு பாருங்க. இதுல தேவன் நிர்ணயம் பண்ணப்பட்டதான் போடணும். அதை போடாம வேற ஏதோ போட்டு நாற்றம் எடுத்துச்சுன்னு அந்த தூபத்தை வீசுறவனுக்கு ஒரு புரோஜனமும் கிடையாது. 2வது தூப கலசம், தீ, இந்த 2ம் ஒரு புரோஜனமும் தராது. நல்லது. இப்ப இதை நான் ஆவிக்குரிய ரீதியில புதிய ஏற்பாட்டுல விளக்குறேன். தூப கலசம் அப்படின்றது மனசுடைய இருதயம். தீங்கிறது ஆவேசமான துதி. இது மனுஷனுக்கு சொந்தமானது. என் ஹார்ட், முழு உள்ளம், அதான் இருதயம். முழு உள்ளம் என்கிட்ட இருக்குது. சில பேர்ட்டு இந்த தீ இல்ல, அதாவது ஆக்ரோஷமா துதிக்கிற ஆற்றல் இல்ல. தீ இந்த வகையும் ஒரு பக்கம் இல்ல. பாடும்போது எல்லாரோட சேர்ந்து பாடுவோம். பட் என்னைய தனிமையா விட்டா என் இருதயத்துல இருந்து தீ எழுவ மாட்டேங்குது. வேதாகமம் சொல்லுது, எலியா ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணான்னு இருக்குது, கருத்தோடு ஜெபம் பண்ணான்னு இருக்குது. இதுதான் தீ. நான் ஒரு சபையில வந்துட்டேன் அப்படின்னு என் ஹார்ட் எப்பவுமே அனலா இருக்கணும் ஃபர்ஸ்ட். பட் இதுல அதிக பிரயோஜனம் இல்லை. பட் இது இல்லாமல் பலனும் இல்லை. இது என்னுடையது. என் ஹார்ட், என் துதி 2 என்னுடையது. நான் தேவ சமூகத்தில் இருக்கும்போது நல்ல கத்தி தேவ சமூகத்துல நான் ஆர்ப்பரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. என் தூப கலசத்தை தீ எரியாமல் இருக்கக்கூடாது. தேவன் அவைகளை பார்ப்பதில்லை. வெறுமையான தூப கலசத்தை, வெறுமையான இருதயத்தை தேவன் பார்ப்பது கிடையாது. நல்ல ஆக்ரோஷமா இருக்கும் தேவ சமூகத்துல வரும்போது. என் கவலை எல்லாம் கொண்டு வரக்கூடாது. கண்ணீர் அங்கே கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. ஆக்ரோஷமான ஒரு மனுஷன் நினைக்கிறேன். உள்ள நான் தேவ சமூகத்துக்குள்ள உள்ள வந்துட்டேன்னா வரும்போது தூப கலசமும் தீயும் எப்பவும் ரெடியா இருக்கணும். இஸ்ரவேலுடைய ஆலயத்தில் எப்பவும் தூப கலசமும் தீ ரெடியா இருக்கும். தீ அணையக்கூடாதுங்கிற ஒரு பிரமாணம் இருக்குது. தூப கலசத்துக்கும் அழகான வடிவங்கள் அமைச்சிருக்கிறாங்க. எப்பவும் தேவ சமூகத்தில் அது இருக்கணும். ஒரு தேவ சமூகத்துல வரும்போது நல்ல இருதயத்தோடு தேவன் ஆர்ப்பரிச்சு துதிக்கிற அளவுக்கு அவனுடைய எஃபெக்ட் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கணும். அமைதலாவே இருக்கக்கூடாது. வாயை பெத்தக்கூடாது. என் தூப கலசம் அமைதியா இருக்கக்கூடாது. எப்பவுமே எரிஞ்சிட்டு இருக்கணும். வேதாமத்தை நீங்க படிச்சு பாருங்க. எப்பவுமே இருக்கும். அந்த தீ எப்பவுமே இருக்கும். குத்து விளக்குல எரிஞ்சிட்டே இருக்கும். எதுக்குன்னு தூப கலசத்துல அந்த குத்து விளக்குல இருந்து தான் தூப கலசத்துக்கு தீ வரும். தீ எப்பவும் தனியா இருக்கும். எப்பவுமே தூப கலசம் தனியா இருக்கும். ஆனா ஆராதனை வரும்போது தூப கலசத்தையும் தீயும் ஒன்னா சேர்த்து வச்சிருவாங்க. ஆராதனை இடத்துல பக்கம் அது எரியும். ஆனா இந்த 2ம் தேவை. இந்த 2 இல்லாமல் போகாது. இந்த 2 தான் சில பேர்கிட்ட இருக்குது. தேவ சமூகத்துக்கு போனா நல்லா கண்ணீர் விட்டு ஆர்ப்பரிச்சு ஒவ்வொன்னு கத்துவாங்க. பட் நல்லது. இல்லாமல் இருக்கிற மனுஷனை பார்க்கணும். இந்த விஷயம் இருக்கிறவன் பேரு பெற்றவன், பாக்கியவன். பட் பலனுக்குள்ள இன்னும் போகல. நல்லது. சும்மா தேவ சமூகத்துல அப்படி அமைதியா நான் பாடுறத பார்க்கலாம், ஆர்ப்பரிச்சு பாடுறவன் நான் சொல்வேன் 10 மடங்கு அமைதியா பாடுறவனை பார்க்கலும் ஆர்ப்பரிச்சு பாடுறவன் 10 மடங்கு அவனை விடவும் பாஸ் ஆகி விட்டான்னு சொல்லலாம். இப்ப அதுல புரோஜனமும் கிடையாது. புரோஜனம் இல்லாமலும் இருக்க முடியாது. ஏன்னா இனி அடுத்த கடை சொல்ற தூப வர்க்கம் அதான் முக்கியம். நீங்க ஆராதிக்கும் போது, நீங்க பாடும்போது உங்ககிட்ட இருந்து தூப வர்க்கம் தான் அந்த உங்க அக்கினியோடு கூட சேர்ந்து நீங்க நல்ல இருதயத்துல இருந்து தேவனை ஆராதிச்சு, எலியாவை போல கூக்குரலிட்டு, ஏசாவை போல கூக்குரலிட்டு, தாவீதை போல கூக்குரலிட்டு, வெக்கப்படாமல் தேவ சமூகத்துல வாயை திறந்து நல்ல கத்தி நான் பாடி எடுத்துட்டு இருக்கும்போது என் இருதயத்துக்கு
அதாவது தூப கலசத்துக்கு தூப வர்க்கம் வருது. இந்த தூப வர்க்கமும் இந்த தீயும் சேர்ந்து தான் தேவ சமூகத்துக்கு நல்ல நறுமணத்தை கொண்டு போகுதுன்றார். ஆராதிக்கும் போது சில பேர் தேவன் ஆராதிக்கும் போது தூப வர்க்கம் தப்பானதை போட்டுறாங்க. அதனால தேவன் முகர்ந்து பார்க்கறது கிடையாது, நுகர்றது கிடையாது. ஐயோ எனக்கு வேண்டாம், இந்த மனுஷனுடைய துதி எனக்கு வேண்டான்றாரு. ஏன்னா துதி இருக்குது. நல்லா கேளுங்களேன், நீங்க ஒரு தூப கலசம் வச்சிருக்கீங்க, அதை தீ போடுறீங்க, அதுல நீங்க காயம் போட்டீங்கன்னா காயம் மனம் அடிக்கும். பத்தி இது போட்டீங்கன்னா பத்தி மனம் அடிக்கும். ஏதோ ஒரு மனம் அடிக்கும் பாருங்க. அந்த மனமும் தவறான மனங்களாய் தேவ சமூகத்துக்கு போயிடக்கூடாது, கரெக்டானவைகளை போகணும். அப்ப உங்களுக்கு தெரியுது ஒரு ஜெயம் எப்படி வருது அப்படின்னா, தேவ சமூகத்துக்கு வந்தா என் மைண்டை போட்டு குழப்பிட்டு இருக்க கூடாது. சில பேர் சில பாட்டுக்கு பாடுவாங்க, சில பேர் பாட்டுக்கு பாட மாட்டாங்க. சில பேர் சில பாட்டுக்கு ஆர்ப்பரிப்பாங்க, சில பேர் பாட்டுக்கு ஆர்ப்பரிக்க மாட்டாங்க. அப்படியே அமைதியா நிற்பாங்க, கை கட்டி நிற்பாங்க. இவர்கள் எந்த நன்மையும் கர்த்தர்ட்ட பெற முடியாது. ஏன்னா 3 படி இருக்குன்னா படியிலே ஏறாம இருக்கிறவன் ஜெயிக்க மாட்டான். ஓரளவு 2வது படியா ஏற நிக்கணும், 3வது படி ஏற ட்ரை பண்ணணும். இங்க 3 படி இருக்குது. 1 தூப கலசம், தெய்வத்தை ஆராதிக்கும் போது எப்பவுமே இருதயம் கரெக்டா இருக்கணும். 2வது தீ, ஆர்ப்பரிச்சு ஆராதிக்கிற. 3வது தூப வர்க்கம். தூப வர்க்கத்தை பத்தி நான் பேசுறேன் கொஞ்ச நேரம். அது என்னதுல இருக்கு அப்படின்னா, ஏசாயா புத்தகம் எடுத்துருங்க. இதுதான் முக்கியம். நீங்க துதிக்கும் போது, தெய்வத்தை பாடும்போது, உங்க ஹார்ட்ல இருந்து நீங்க ஆர்ப்பரிச்சு துதிக்கிறீங்களே, ஆர்ப்பரிச்சு பாடுறீங்களே, அப்போ உங்க இருதயத்துல வருகிற தூப வர்க்கம், அதாவது எழும்புற எண்ணங்கள் தான் இந்த சத்தத்தோட கூட சேர்ந்து தேவ சமூகத்துக்கு கொண்டு போகணும். தேவனிடத்தை மோப்பம் பிடிப்பார் என்றார். தூப வர்க்கம்னா என்னன்னு அதான் சொன்னேன். நான் ஆதில சொன்னேன், நான் கர்த்தரை நீதியின்படி துதித்து. நீதி தான் தூப வர்க்கம். அந்த நீதிக்கு பல வார்த்தைகளை கொடுக்கிறாங்க. 1 ஏசாயா 58:6-7-8 இதுல இருக்குது. அக்கிரமங்களை கட்டுகளை அவிழ்க்கிறதும். நான் இப்ப இதான் தூப வர்க்கம். நீதிங்கிறது ஒரு பெரிய கோட்பாடு அடங்கியது. அந்த கோட்பாட்டுக்குள்ள சில சின்ன சின்ன விஷயங்களையும் நீதியில சேர்த்து வச்சிருக்கிறாங்க. நீதினு ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது. நீதி அப்படின்னு அதை விவரிச்சு சொல்லுங்கன்னா, ஏசாயால இருக்குது 58வது அதிகாரத்துல 6-7-8 இருக்குது. நீதி அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும். அதாவது இது 2 வகையா பிரிக்கலாம். நான் தேவ சமூகத்துல என் இருதயத்துல இருந்து ஆர்ப்பரிச்சு பாடும்போது ஆர்ப்பரிக்கும் போது, 1 என்னுடைய அக்கிரமத்தின் கட்டுகள், நான் நிறைய அக்கிரம கட்டுல இருப்பேன். அந்த கட்டுகள் எல்லாம் இது தேவ சமூகத்துல என் முழு இருதயத்தை செலுத்தி ஆர்ப்பரிக்கும் போது, ஆண்டவரே இந்த அக்கிரமத்தினால் கட்டப்பட்டிருக்கிற நான் இந்த அக்கிரம கட்டுகள் இன்னையிலிருந்து விடுதலை ஆகிறேன் என்று இந்த உரத்த சத்தங்கிறது அக்கினியாம். இந்த உரத்த சத்தம் என்ன செய்தான்? இந்த அக்கிரமத்துடைய கட்டுகள் எல்லாம் எரிச்சு போடுதான். உங்களுடைய சவுண்ட் இருக்குது, சாதாரணது அல்ல. அது என்ன செய்யும்னா, நீங்க உங்க சவுண்ட்ல எதை மிக்ஸ் பண்றீங்களோ அதுதான் அங்க வேலை செய்யும். புரியுது உங்களுக்கு? உங்க சவுண்ட் சாதா இல்ல. சில பேர்லாம் சண்டை போடும்போது சவுண்ட் ஆக்ரோஷமா போடுவாங்க பாருங்க. அவன் எதை சொல்லி ஆக்ரோஷமா சவுண்ட் போடுறானோ அவன் அதைத்தான் செய்ய போறான். இப்ப சொல்றாரு, நான் ஆக்ரோஷமா இருதயத்துல இருந்து கத்தும் போது, ஆண்டவரே நான் பாடுறேன், இப்ப பாடும்போது என் அக்கிரமத்துடைய கட்டுகள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போகட்டும். மற்றவங்க மேல நான் அக்கிரம சிந்தை உண்டாயிருந்தால் அந்த சிந்தை இன்னைக்கு இல்லாமல் போகட்டும். இவன் ஆர்ப்பரிக்கும் போது இந்த தூப வர்க்கம் இல்லைன்னா இந்த நீதி தெய்வத்துக்கு பிரியமா இருக்குது. புரிஞ்சுங்க? இப்படித்தான் துதிக்கணும், எப்படி பாடணும், எப்படி ஆர்ப்பரிக்கணும், அப்படித்தான் இப்படித்தான். என் இருதயம் எப்பவுமே நீதியின்படிதான் இருக்கும் துதிக்கும் போது. தூப வர்க்கத்துடைய ஸ்பெஷல் இதான் தூப வர்க்கம். பலவிதமான பொடிகள், சின்ன கற்கள், பெரிய கற்கள், கல்லு மாதிரிதான் இருக்கும். இதெல்லாம் இதான் இங்க பல விஷயமா போட்டிருக்கேன். இதைத்தான் மொத்தமா நீதின்னு சொல்றாங்க. அதை உடைச்சு சின்ன பின்னமாக்கி ஒரு 7-8 வார்த்தையை பிரிச்சு போட்டிருக்காங்க. நீங்க ஆராதிக்கும் போது இதைத்தான் பேசணும். இதுக்குதான் உங்களுக்கு ஆராதிக்க டைம். இந்த அந்நிய பாசம் சொல்றோம், இல்லைன்னா இசை கேப்ல போடுறாங்களே, எதுக்குன்னா பாட்டு முடிஞ்சோன்னு ஏன் போடுறாங்கன்னா, பாட்டு முடிஞ்ச பாடிக்கிட்டு பாடல் முடியும் போது உங்களுடைய துதிகளும் ஆர்ப்பரிப்புகளும், ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் நீங்க வாழ்றீங்க, ஒரு மனுஷன் மேல அக்கிரமத்தை வச்சிருப்பீங்க, இல்ல நீங்க அக்கிரமத்தெல்லாம் இருப்பீங்க. இப்ப இந்த பகுதியில் ஆர்ப்பரிச்சு நீங்க எழுந்து கொழுந்து விட்டு எரியும் போது கர்த்தர் இதை பார்க்க வர்றாரு. இவன் வந்தது எதுக்கு வந்திருக்கிறான்னு, நீதியின்படி என்ன துதிக்க வந்திருக்கிறான், அவன் நீதிமானாய் மாற விரும்புறான், ஆகவே அவனுக்கு நான் கண்டிப்பா பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அற்புதங்களை செஞ்சு வச்சிருக்காரு. இப்படிதான் பலன் கிடைக்கும். நான் ஆராதிக்கும் பட என்னை
பட் நான் எப்பவும் சொல்லுவேன், சவுண்டா இருக்கலாம், சரீரமா இருக்கலாம், தேவனை நம்ம ஆர்ப்பரிக்கும் போது இதெல்லாம் ஓகே தான். பட் அவர் ஹார்ட்டை பார்க்கிற, இருதயத்தை பார்க்க, இருதயம் எதுல கொழுந்து விட்டு எரியுதோ அதைத்தான் பார்க்கிறார். வாயில நீங்க எடுக்கும் போது, சவுண்ட் ஊதும் போது உள்ள இருந்து, இருதயத்திலிருந்து, அடிவயத்திலிருந்து உங்க எண்ணங்கள் எதை பிறப்பிக்கிறதுன்னு கர்த்தர் பார்க்கிறார். சவுண்டை மட்டும். அதான் சொல்ற, அன்பு இல்லாவிட்டால் உங்களுடைய சத்தம் வெண்கலத்தை போலதான் இருக்கும், ஒண்ணுக்கு புரியாது. இதான் சொல்றாரு. அப்போ நீங்க உள்ள இருந்து சத்தம் போடும்போது வெண்கலத்தை மாதிரி ஓன்னு சத்தம் போடுறோம், எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறோம். பட் உள்ளுக்குள்ள இருந்து உங்களுடைய அந்த தூப வர்க்கம் சரியானவைகளா போகணும். சில பேர் ஆர்ப்பரிப்பாங்க, கண்ணீர் விடுவாங்க. உண்மையில சொல்றேன், கண்ணீர் விட்டா கர்த்தர் தர மாட்டார். என்ன பெனிகன் சொல்றாரு, அது உன்னுடைய இச்சைக்காக கண்ணீர் விடுற. நீ கண்ணீர் விடணும், அதுவும் தப்பு இல்லை. ஆனா என் அக்கிரமத்தை விட முடியாத அக்கிரமத்தை நான் இன்னைக்கு விடவேன்னு கண்ணீர் விடணும். இல்லைன்னா ஒரு மனுஷன் மேல நான் அக்கிரமம் சிந்து கொண்டு இருக்கிறேன், அவன் இருக்கிற என் அக்கிரமம் சிந்து மாற வேண்டும்ங்கிற எண்ணத்துல நீ கண்ணீர் விட்டா கேட்கப்படும். எனக்காக நான் கண்ணீர் விட்டா கேட்காது. என் இச்சைக்காக, என் ஆசைக்காக, என் பொருளுக்காக, என் ட்ரெஸ்ஸுக்காக, என் வயிற்றுக்காக கண்ணீர் விட்டா கேட்காது. அது அறியாம பேசுற ஊழியக்காரங்க அப்படி பேசுறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட சத்தியம் பேச மாட்டாங்க அவங்க. புரியுதா? அவங்க இந்த மாதிரி சத்தியம் பேச முடியாது. ஏன்னா அவங்களுக்கு டைம், பாடுறதுக்கு டைம் ஆயிருது. தூப வர்க்கம் ரொம்ப முக்கியம். நீங்க மனம் கொடுக்காம அங்க இருந்து மேல இருந்து ஒண்ணு வராது. ஆமென். 2, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் அவள். சில பேரு எங்கேயா மாட்டிட்டு சிக்கிருப்பான். மாடுகள் நுகத்துல பிணைக்கப்பட்டிருப்பாங்க. பிணைக்கப்பட்ட அந்த மாடுகள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாம சில நேரம் அப்படி இப்படி ஆடிட்டு நிற்கும். அந்த மாதிரி மனுஷன் சில வேளையில எங்கேயா மாட்டிட்டு சிக்கிட்டு இருப்பான், நெளிஞ்சுக்கிட்டு இருப்பான். இல்லையா? நெகிழ்கிறதுன்னா மாட்டிக்கிட்டு தப்ப முடியாம தப்ப பார்ப்ப முடியாது. அப்ப அவர் சொல்றாரு, அவனு உனக்கு தெரியும்ல, நீ பார்த்திருக்க தானே, அவங்களெல்லாம் உனக்கு தெரியும், பார்த்திருக்க. இப்ப சொல்றாரு, நீ ஆராதிக்கும் போது இது தூப வர்க்கத்துல முக்கியமான விஷயம். ஒரு மனுஷன் மாட்டிக்கிட்டு இருக்கானே, ஆண்டவரே அவனை விடுதலையாக்க கூடாத நான் இருதயத்துல தெய்வ சமூகத்துல ஆர்ப்பரிச்சு சொல்றேனே. பட் ஆர்ப்பரிக்கிறேன், அந்த காரியங்களும் வாயில சொல்லல, பட் அதை நான் எண்றேன். என் எண்ணத்தோடு அந்த ஆர்ப்பரிப்பும் வருது. ஒரு மனுஷன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு, அவரு தப்ப பாக்குறாரு, அவரோட முடியல, பல வருஷமா போராடுறாரு. ஆண்டவரை என்னை கொண்டு நீர் ஏதாவது செய்யக்கூடாதான்னு இவன் தெய்வ சமூகத்துல ஆர்ப்பரிக்கிறான். அத்தான் சில நேரங்கள் பைபிள் படிக்கும் போது இப்படி கேட்டாங்க, கொடுத்துட்டாருன்னு சொல்லுவோம். இப்போ 100க்கு அதிபதி கேட்கறான், என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதம் வீட்டுல இருக்கிறான். உடனே சாலைக்காம ஹீல்கின்றார், வந்து சுகமாட்டம் கேட்கிறாரு. என்னதான் சொல்லிட்டான், எங்க வேலைக்காரன் வீட்டுல நோயில கிடக்குறான், உடனே வந்து சுகமாட்டங்கிறாரு, சுகமாக்காட்டம் கேட்கிறாரு. அதான் இதான் தூப வர்க்கம். தேவத்துக்கு அந்த நறுமணமான காரியத்தை ஆவேசமா தன்னுடைய இருதயத்துல இருந்து ஊதுறான். கர்த்தரை கேட்டனும், அதை நுகர்ந்த உடனே பதில் போயிடுச்சு. சரி, நான் வந்து சுகமாக்குறேன்றாரு. இப்ப அவங்க சொல்றது, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட கர்த்தர் குணமாயிருக்க மாட்டார். என் வேலைக்காரன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொன்ன உடனே இது சூப்பர் தூப வர்க்கம் அவருக்கு உடனே பிடிச்சிக்கிட்டார். அப்ப நான் உடனே வரட்டான். இந்த தூப வர்க்கன்றது என்ன, ஒரு மனம். இது ஆணும் தேவனும் மொத்தமா தெய்வ சமூகத்துல 100 பேர் ஆராதிக்கும் போது எவன் ஒருவன் இந்த நறுமணத்தை வச்சிருக்கிறானோ அவன் பக்கத்துல மூஞ்சி திரும்பிடுது கர்த்தருக்கு. இந்த மனுஷன் நல்லா ஆராதிக்கிறான். எல்லாரும் ஒரே மாதிரி ஆராதிப்பான். ஆண்டவரை எனக்கு என் வயிறு நினைக்க கூடாதா, என் தேவையை நினைக்க கூடாது, என் கஷ்டத்தை நினைக்க கூடாது. பட் நல்லது, கர்த்தர்ட்ட கேட்கணும், நல்லது. பட் ஏதோ ஒரு மனுஷன் மட்டும்தான் உலகத்தாருக்காக, நெகிழ்ச்சியில நொந்து போயிருக்கிறவனுக்காக துதிக்கிறான். கர்த்தர் அவன் ஜெபம் பண்ணுவது, அப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் உடனே பதில் கொடுக்கிறார். இந்த தூப கலசத்தெல்லாம் பத்தி நல்லா படிச்சுக்கணும். எப்படி துதிக்கேன்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. கர்த்தர் நல்லவர் சொல்றத விரும்புறா, இல்ல சொல்றேன். ஆனா பட் அதை அதிகமா விரும்பலையே. அவர் நல்லவர் என்பதை நீங்க சொல்றத அவர் விரும்புறாரு. அதை பார்க்கணும், நீங்க நல்லவங்களா இருக்க வேண்டும் என்பது அவர் அதிகமா விரும்புறாரு. அவரை கெட்டவனை யாரும் மாற்ற முடியாது. அதனால அவர் நீங்க நல்லவர் சொன்னாலும் கெட்டவர் சொன்னாலும் அவருக்கு ஒரு கேடு கிடையாது. கேடா இருக்கிற நீ நல்லவனா மாறணுமே, உன் துதியில நல்ல எண்ணம் வரணுமே, உங்க துதியில அற்புத விதமான விஷயங்கள் வரணுமே. வலையில மாட்டிக்கொண்ட மீனை போல கண்ணில் அகப்பட்டு ஒருவன் துடிக்கும் போது அவனுடைய துடிதுடிப்பை பார்த்து கர்த்தாவே நான் அவனை மாற்ற வேண்டுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வரணுமே.
இல்லையா? பாடும்போது நிறைய பேர் அழ விட்டுறாங்க. நிறைய சபையில பாருங்க, பாடிட்டே இருப்பாங்க, அழுதுட்டே இருப்பாங்க. கர்த்தர்ட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். எங்க வீட்டு கடப்பாரம், என் பிள்ளையோட திருமணம், எங்க காரியத்தை எல்லாம் கர்த்தர்ட்ட இறக்கி வச்சுட்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு பதில தருவார். சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆர்ப்பரிச்சிங்க, இருதயத்துல எல்லாம் கத்துனீங்க, பட் நல்ல விஷயம் வரலையே. 3, நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும். யாரா கேக்குறீங்களா? சர்ச்சில் மனுஷன் இவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறாரு, அவரை விடுதலை ஆக்க வேண்டும்னு நீங்க கேட்கறீங்களா? ஆர்ப்பரிக்கிறீங்களா? அதுல ஏசாயா 58 இருக்குது. இதை பார்த்து இத உபாசம் சொல்றாரு, இதை நீதின்னு சொல்றாரு. இதுதான் சரியான உபாசம். ஜெபத்துல இது வேணுன்றாரு. இது உபாசம் சொல்லி தொடங்கிக்கிட்டு 9ஆம் வசனத்துல, இது 8ஆம் வசனத்துல, இது உன் நீதி உனக்கு முன்னே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உன்னை கர்த்தர் பின்னாடி காக்கணுமா? கர்த்தருடைய நீதி உனக்கு வரணுமா? இந்த நீதியான விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் வந்துடுறாரு. நெருக்கப்பட்டிருக்கிறவனை பார்த்துட்டு அப்படியே விடுதலைக்கு விட்டு, அதாவது திராணி இருக்கிறவன் செய்கின்றார், திராணி இருக்கிறவன் செய்கின்றார். முதல்ல தேவ சமூகத்தில் இப்படி ஆர்ப்பரிங்க, 2வது செய்ங்க. 4, சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, சகல நுகத்தடின்னு சொல்லும் போது ஜாதி, மதம், குலம், இனம் எதுவும் பார்க்காம எவன் நுகத்தடியில சிக்கி இருந்தாலும் அவனை சரி பண்ணி உடைச்சு போடுறாரு. நுகத்தடியை உடைச்சு போடுறாரு. அது அற்புத விதமான விஷயமா இருக்கு. சாத விஷயம். சகல நுகத்தடிகளும் உடைச்சு போட அப்படின்னாரு. அப்படின்னா என்னன்னா, ஒரு மனுஷன் ஒரு 50,000 கடன் வாங்கிருக்கான் வச்சுங்களேன், அதை அவனுக்கு கொடுக்க முடியல, இது நுகத்தடியில சிக்கிக்கிட்டான். இப்ப என்ன சொல்றேன்னா, அந்த 50,000 ரூபாய் நீ உடைச்சு போடுறாரு, அதை இல்லாமக்கிறான். இவன் ஒரு பின்னாடி ஒரு பாயிண்ட் சொல்றேன். இப்போ நீங்க ஊருக்கு போறீங்க, இப்போ நீங்க இந்த அற்புத விதமான விஷயத்தை எல்லாம் 6 நாள் செஞ்சிட்டீங்க. இப்ப தேவ சமூகத்துக்கு வந்துறீங்க, இப்ப துதிக்கிறீங்க, இருதயத்தை திறக்கிறீங்க, ஆர்ப்பரிக்கிறீங்க. இப்போ அதுல தூப கலசத்துல தூப வர்க்கத்தை போட்டிருக்கீங்க. ஆண்டவரே, நான் இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15 பேருக்காவது நான் நன்மை செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே. அநேக நுகத்தடிகளை நான் முறிச்சு போட்டிருக்கிறேன் ஆண்டவரே. இதுக்கு நீங்க பலன் தந்துதான் ஆகணும். கர்த்தர் சொல்லுவார், நல்ல நறுமணமா இருக்கு. கீழே 7 சொல்றாரு, துதிக்கும் போது சொல்லணும், இதெல்லாம் அக்கிரமங்களோட கட்டாவல் திருக்கிறேன், நுகத்தடியின் பிணையல்கள் எல்லாம் நெகிழ்கிற மாத்திருக்கிறேன், நான் நெருக்கப்பட்டிருக்கிற விடுதலையாக்கி இருக்கிறேன், நான் சகல நுகத்தடியிலும் உடைச்சு போட்டிருக்கிறேன். இப்படிதாங்க துதிக்கணும். துதி கர்த்தர் நல்லவருங்கிறது பெஸ்ட், அது உண்மை, நல்ல துதி. அதை பார்க்க இதை துதிக்கணும். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். இதுல எல்லாம் யோபு ஏன் இரட்டைத்தனையா காப்பாற்றப்பட்டான்? அவனோட நண்பன்ட சொல்லும் போது வாசிச்சு பாருங்க. இந்த புஸ்தகத்தை ஏசாயா 58 இருக்கிறதெல்லாம் ஏசாயா வேணும் எழுதி வச்சு கிடையாது. யோபுடைய வாழ்க்கையில நடந்ததை கொஞ்சம் வார்த்தைகளை மாற்றி போட்டிருக்கிறான். இப்படிதான் மாத்தி போட்டிருக்கான். அப்படிதான் யோபு பண்ண. யோபுடைய வாழ்க்கை பார்த்தா சூப்பர். ஒரு தெய்வம் எப்படி வாழுமோ அப்படிதான் யோபு வாழ்ந்தான். பசி உள்ள வேதம் சொல்லுது, யோபு சொல்லுவாரு, பசியா இருந்தவன் என் வீட்டு வாசலை தாண்டி போனது கிடையாது. வேலை இல்லாதவன் என் வீட்டை தாண்டி வேலை இல்லாம போன கிடையாது. ஒரு தரித்திரம் என் வீட்டுக்கிட்ட சாப்பாடு இல்லாம இருந்த கிடையாது. நாய்களுக்கு கொடுக்க இருந்த வேலையை நாய்களுக்கு கொடுக்காமல் மனுஷனுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்றாரு. டாப் நாய்கள் தான் ஆடை நல்லா மேய்க்கும். ஆடு மாடு கோழிகள் எல்லாம், ஆடு மாடு கோழிகள் இவைகளை மேய்க்கிறத நாய் தான் நல்லா மேய்க்கும். அவர் சொல்றாரு, நாய்களை எடுத்துக்கிட்டு பசியா ஒருத்தவங்க கடந்து வரக்கூடாது என்பதற்காக நான் மனுஷனுக்கு ஆகாரத்தை கொடுத்தேன். இப்ப அது கர்த்தர்ட்ட யோபு ஜெபிக்கும் போது, இல்லைன்னா தாவீது ஜெபிக்கும் போது, இல்லைன்னா எலியா ஜெபிக்கும் போது நம்மள மாதிரி ஆர்ப்பரிச்சாங்கன்னு கிடையாது. இப்ப எலியா வானத்தை அக்கினி இறக்கணும். நம்ம நினைக்கிறோம் மழை பெய்யாதபடி வானத்தை அடைச்சான். இப்ப எப்படி ஜெபம் பண்ணா, எப்படி ஜெபம் பண்ணி யோசிக்கிறோமே. நான் சொல்றேன், இந்த ஜபத்தை தான் பண்ணான். பூமியில அவன் வாழும்போது அவன் துதி தேவனுக்கு பிரியமா இருக்கும்படிக்காக வாழ்க்கையை மாற்றிக்கிட்டான். அவன் பசியா இருந்து ஒருவனை பார்த்த கிடையாது. அவன் சாப்பிடுற சாப்பாட்டை பங்கிட்டு கொடுத்தான். நான் என் வீட்டுல இங்க 4 பேருக்கு சாப்பாடு இருக்குது. ஒரு தரித்திரன் இந்த சாப்பாடு கேட்கிறோம்னா அது 5 பங்கா வச்சு தரித்திரக்கு ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு மிச்ச 4 பகுதியை நாங்க எடுத்து விடுறதுன்றார். இதைத்தான் துதியில சொல்லணுன்ற. நீங்க கர்த்தர் நல்லவருங்கிறதுக்கு சொல்றதுக்கு இதுக்கு ஒரு மேட்ராங்க. எல்லாருடைய வாய் இது திறக்கும். கர்த்தர் நல்லவர், ஆமேன். கர்த்தர் விடுவிப்பார், ஆமேன். கர்த்தர் அற்புதம் செய்வார், ஆமேன்.
ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு, இது ஓகே, அதெல்லாம் நீ செய். அற்புதம் நான் செய்வேன்னு சொல்றியா, அது அற்புதம் ஒரு மனுஷனுக்கு நீ செய். மாட்டிக்கிட்டு இருக்கிற மனுஷன் நீ அற்புதம் செய், நீ அற்புத விதமான காரியங்களை செய். கர்த்தருக்கு அது சூப்பரா இருக்குன்றார். துரத்துண்ட சிறுமையானவர்கள் வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும். ஊர்ல வாரம் வாரம்லாம் துரத்தி விடுவாங்க. நம்ம ஊர்ல நம்ம குடும்பங்களே கணவன் மனைவியை துரத்துறதும், மனைவியை கணவன் துரத்துறது இருக்கும். இதே சேர்க்க மாட்டோம். அவர் சொல்றாரு, சிறுமைப்பட்டவங்கள நிறைய பேரை துரத்தி விட்டுருவோம். சின்ன சின்ன பிரச்சனைக்கு. எனக்கு தெரிஞ்சு பிள்ளைகள் சண்டை போட்டா வீட்டுக்குள்ள வராத போன்னு துரத்தி விட்டுருவாங்க. மனைவி ஏதாவது பிரச்சனைனா வீட்டுக்கு வெளியே மனைவியை தள்ளி விட்டுட்டு கதவை பூட்டிக்கிட்டு கதவு பக்கத்திலே காவல் இருக்கு. ஒரு அண்ணம்லாம் தெரிஞ்ச அண்ணன்லாம் மனைவி வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது, அடுத்து வந்துடக்கூடாது. அவர் சொல்றாரு, உன் மாம்சமானவனுக்கு இதெல்லாம் நீ செய்யாத, உள்ள பிரச்சனை இருந்தா உள்ள ஏத்துக்க. இப்ப ஏண்ட வந்ததை சொல்லு. என் இருதயம் இவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் போது, கர்த்தாவே என் இருதயத்துல இவ்வளவு பக்குவமா நடந்திருக்கிறேன், நீரும் என் கணக்குக்கு பதில் தாரும். இதெல்லாம் தான் தூபம் இருக்கும். நம்மளுக்கு ஒரு மனுஷன் நல்லா வந்தாலே பிடிக்கல, எப்படி நம்ம இதுல போய் கர்த்தட்ட போய் சொல்லுவோம், ஆண்டவரே ஒருவருக்கு பொருள் பிறகு நான் பிடிக்கல, ஒரு கார் வாங்க நான் பிடிக்கல, எப்படி நம்ம கர்த்தட்ட இந்த துதியை துதிக்க போறோம்? நான் சொல்லுவேன், சர்ச்சில் ஏன் கிடைக்கல? நல்லா கேளுங்க. எல்லா பிரசங்கத்துல சொல்லுவாங்க கர்த்தர் தருவார், ஆனா தரமாட்டான். ஆனா என் பிரசங்கத்துல வாழ முடியாது. நான் வாழ்க்கை பத்தி சொல்லுவேன். என் பிரசங்கத்துல ஒரு பிரசங்கத்துல கூட ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டா ஜெயிச்சிருவான், ஆனா வாழ முடியாது. ஆனா இதான் போதிக்கணும். கிடைக்காத ஒரு விஷயத்த கிடைக்கிற மாதிரி போதிக்கிற பாக்கணும். கஷ்டமான விஷயத்த சொல்லி இந்த கஷ்டத்துல நீங்க நின்னீங்கன்னா கிடைக்கும் சொல்றது பெஸ்ட். என்னை பொறுத்தளவு கிடைக்காத ஒரு விஷயத்த கிடைக்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம் கைத்தட்டுக கர்த்தர் தருவாருன்னு பொய்யே பேச்சிருக்கிற பாக்கணும். எதை செஞ்சா கர்த்தர் தருவாரப்பா, அது சொல்றது கரெக்டான வழி நான் நினைக்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு கரெக்டான வழியில போதிக்கிறேன். நீ இதுவரைக்கும் எப்படி துதிச்சிருப்பீங்க? உங்க துதி எப்படி துதிக்கும்? ஆண்டவரே தாங்க, ஆண்டவரே குடும்பத்தின் பிரச்சனை மாற்றுங்க, ஆண்டவரே இப்படி பண்ணுங்க, ஆண்டவரே அப்படி பண்ணுங்க, ஆண்டவரே இப்படி எல்லாம் இருக்குது, ஆண்டவரே இந்த வேதனை தாங்க முடியல, ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் வேதனை தான். ஊர்ல உலகத்துல பல்லாயிரம் வேதனை எல்லாம் கிடக்கு. அந்த வேதனைகளை கொஞ்சமாவது கழுவி விட்டுட்டு ஏண்டவா உன் மொத்த வேதனையும் சரியாக்கிற. வஸ்திரம் இல்லாதவனை கண்டாலும் அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கறதும் அதான் ஆண்டவர் சொன்னாரு மத்தேயுல. வாண்ட இருக்கிற ஒருத்தவன் வஸ்திரத்தை கேட்டா அங்கே கலத்தி கொடுத்துரு. நான் படம் யோசிச்சிருக்கேன், எதுக்கு எடுத்தாங்க ஆண்டவர் கொடுத்துரு சொல்றாரு, ஏன் கொடுத்துரு சொல்றாரு? அங்கே கொடுத்துரு. ஒருத்தன் வஸ்திரத்தை கேட்டா அங்கே கலத்தி கொடுத்துரு நான் ஏசி சொன்னாரு. பல கேட்டேன், இவருக்கு என்ன எல்லாத்தையும் கொடுக்க சொல்றாரு, நிர்வாணமா போக முடியும். இப்ப சபையில வந்து துதியாத்தான் கிளப்ப போற. தூபவர்க்கு இது வரைக்கும் யார்ட்டுமே இல்லை. இங்க துதிக்கிறவன்ட முக்காவாசி பேட தூபவர்க்கமே இல்லை. இப்ப இன்னைக்கு தூபவர்க்கத்தை தர்றேன், இதை வச்சுட்டு ஆர்ப்பரிக்கும் போது சொல்லு. என்னன்னு சொல்லணும்? ஆண்டவரே வஸ்திரம் இல்லாதவனுக்கு எத்தனையோ பேருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருக்கிறேன், இதெல்லாம் தேவைத்திட்டு அனுப்பு பண்றாரு. அப்ப உங்களுக்கு தெரியும் ஏன் மனுஷன் மரணத்துல ஜெயிச்சிடறான், வாழ்க்கை நல்லா இருக்கு. குற்றத்தையே போட்டு பிடிக்க கூடாது. நம்ம இப்ப ஒரு வஸ்திரம் இல்லாத ஒருத்தன் போனான்னு அவன் பாவத்துக்கு வஸ்திரம் இல்லாம இருக்கிறான், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லக்கூடாது. அவன் பிரச்சனைக்கு நான் என்ன செய்வேன், அவன் பிரச்சனை பண்ணா நான் மாட்டிக்கிட்டான்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் கடந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த மைண்ட் அவன் பிரச்சனை பண்ணா விட முடியுமா, இப்படி பண்ணா அப்படி செய்ய முடியுமா, அதுக்கு இது பண்ண முடியுமா, தப்பு பண்ணா பாவம் செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், இதெல்லாம் சொல்லக்கூடாது. இது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, அது உலகத்தாருடைய வாழ்க்கை. தப்பு பண்ணா தண்டிக்கணுங்கிறது நியாயப்பிரமாணம், உலக வாழ்க்கை. தப்பு பண்ணுனா மன்னிக்கணும், இல்லாதவனுக்கு கொடுக்கணுங்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் தூபம் இருக்கும். இருதயத்துல தேவத்தை ஆராதிக்கிறவன் ஆர்ப்பரிக்கிறவன் இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் செஞ்சு சேர்த்துட்டோம்னா ஈஸியா பலன் வந்துடும். உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ உனக்கு உகந்த உபாசம். அப்புறம் உபாசம் சொல்றாரு, மாம்சமானவனுக்கு ஒண்ணு ஒழிக்க கூடாதுன்றார். இது எல்லாம் உறவும் சொல்லுது. என்னை மாதிரி சரீரம் இருக்கிறவனை சொல்லுது, கூட பிறப்புகளை சொல்லுது, வெளியே இருக்கிற மனுஷனை சொல்லுது. உன் மாம்சமானவன், என் மாம்சமானவன் என்ன தேடி வரும்போது என்னால இயன்ற உதவி கொஞ்சம் நிறைய கொடுத்துட்டு இப்ப தேவத்திட்ட வர்றீங்க. ஒரு ரகசியத்தை சொல்லட்டும் நான் உங்களுக்கு. நம்மளுடைய மாம்சமானவனுக்கு நம்ம சுற்றி இருக்கிற மனுஷர்களுக்கு நாம் சில தூப வர்க்கங்களை நாம் செய்யாதிருந்தால், வாங்காதிருந்தால், இதான் தூப வர்க்கம் வாங்குற விதம். எப்படி நம்ம ஜெயிக்க, அடுத்தவனுக்கு எப்படி கொடுக்க முடியும்? தூரத்துல இருக்கிற மனுஷன், சிரமப்பட்டவன், கஷ்டப்பட்டவன், வேற இனம், வேற ஜாதி, ஒரு வேற மொழி, இதுல எல்லாம் மனுஷன் ஆகப்பட்டு இருக்கிறானே. நம்ம சார்ந்து இருக்கிற மனுஷனுக்கு, நம்ம சுற்றி இருக்கிற மனுஷனுக்கு இதெல்லாம் செய்ய முடியலன்னா வேற ஜாதிகளுக்குள்ள வேற மனுஷனுக்குள்ள எப்படி செய்ய முடியும்? நான் பாடுனேன், நல்லா இருந்துச்சு.
அந்த பையன் நல்லா கீபோர்டு போட்டான்ல, பாஸ்டர் நல்லா பாடினார்ல, ஆராதனை முறை சூப்பரா இருந்துச்சுல. பட் ஒண்ணுல பிரயோஜனம் இல்லையே. ஏன்னா எல்லாருமே அதை பண்ணி பார்த்தாச்சு. எல்லாரும் அதை பண்ணி பார்த்தாச்சு. எத்தனை பாடகர்கள் வந்தாலும், எத்தனை துதிக்கிறவர் வந்தாலும், பட் இங்க இருக்கிற மனுஷனுக்கு விடுதலை இல்லையே. இருதயம் இருக்குது பாடுறதுக்கு, சத்தம் போடுறதுக்கு மைக் இருக்குது, சத்தம் போடுறோம். ரெண்டு தேவையானது நம்பர் 1. பட் முக்கியமான தூப வர்க்கம் இல்லையே. தூப வர்க்கம் என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு வருது? என்னைக்கு வாங்க போறான்? இருதயத்தை கொடுத்து, இருதயத்திற்கு காசை கொடுத்து, இந்த மாதிரி நல்ல தூப வர்க்கத்தை வாங்கி கொண்டு தேவ சமூகத்துல என்னைக்கு ஒரு மனுஷன் தேவனிடத்துல துதிக்க போறான்? குறை சொல்லிட்டே இருந்து சத்தம் போட்டு நீங்கள் நல்லா ஆராதிக்கிறவர்களா இருந்து குறைகள் சொல்றவர்களா இருந்தால் அது உங்களுக்கு மறுபடி உங்க மேலதான் தீயா வந்து விழும். அது உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஒரு தூப கலசம், அதுல தீ, அதுல பேட் ஸ்மெல் வந்தா தூப கலசத்தோடு கூட அந்த அக்னிமா அணைக்கப்படும். அப்போ நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா துதிக்கிறேன், பட் நல்ல விஷயங்கள் உங்களோட துதியில எழும்பி வரணும். இப்ப பதில் 8. அப்பொழுது விடிய காலை விழிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. அப்புறம் கீழே போடுறார், உன் நீதி உனக்கு முன்னே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும். இப்பதான் சொல்றாரு, இத நீதின்றாரு, இத சரியான உபவாசம் சொல்றாரு. அப்ப எப்படி விடிய காலத்து வெளுப்பை போலன்றாரு இல்லையா? உலகத்துல எப்போ அழகான வெளுப்பு கிடைக்கும், இன்பமான வெளுப்பு எப்போ வரும்? விடிய காலத்துல வர்ற வெளிச்சம் தான் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி சந்தோஷத்தை கொடுக்கிற வெளிச்சத்தை போல உன் வாழ்க்கை நித்தமும் சந்தோஷமா இருக்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்த்துன்ற, டக்குன்னு வந்துன்ற. இப்படிப்பட்ட துதிக்கு, இப்படிப்பட்ட ஜெபத்துக்கு, இப்படிப்பட்ட ஆர்ப்பரிப்புக்கு டக்குன்னு சுக வாழ்வு வந்துருன்றார். நான் எப்பவுமே சொல்லுவேன், விதைக்கிறதா இருப்போம். நான் எப்படி உலகத்துல இருக்கிற மனுஷங்களுக்கு சுக வாழ்வை டக்குன்னு செய்து கொடுத்தனோ, அது தேவ சமூகத்துல நான் ஆர்ப்பரிக்கும் போது டக்குன்னு எனக்கு கிடைக்கிறது அப்படின்றார். பலன் தர்ற மாதிரி தான் ஒரு விஷயம் செய்யணும், சும்மா செய்யக்கூடாது. எனக்கு அது பிடிக்கவும் செய்யாது. கடமைக்கு நான் கர்த்தரை ஆராதிக்க போறது, கடமைக்கு தேவ சமூகத்துக்கு போறது, கடமைக்கு பாட போறது, எந்த விஷயத்திலையும் கருத்து இல்லாம இருந்தால் ஒண்ணு ஆகாது. நான் தெய்வத்தையும் ஆராதிக்கிறது, அங்கேயும் போய் ஆராதிக்கிறது. தெய்வத்தை ஃபுல்லா பூர்ணமா நிக்கிறவனே இந்த ஆராதனைக்குள்ள வர முடியாது. நான் இப்ப சொன்ன இந்த தூபவர்க்கும் போட முடியாது. தெய்வத்தை அங்கேயும் போயிட்டு இங்கேயும் போறவன் இச்சைக்கு போறாங்கிறது தெளிவா தெரியும். இவன் இந்த ஆராதனைக்குள்ள வரமாட்டான். நீ தேவ சமூகத்துல எப்படி துதிக்கணும், எப்படி ஆராதிக்குங்கிறத கத்துக்கிடவே இல்லையே. ஏதோ ஒரு மனுஷன் பாடினா, ஏதோ ஒரு மனுஷன் கேட்டான், 10 நாள் கேட்டதுல போய் ஜாயிண்ட் ஆயிடுறாங்க. இப்ப உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நீங்க எப்படிப்பட்ட தூப வர்க்கத்தை கர்த்தர் கொடுக்க போறீங்க? எப்படி உங்க வாழ்க்கை மாறப்போகுது? எப்படி உங்களுடைய சாட்சி தேவ சமூகத்துல பரிசுத்த ஆவியானவர் கொண்டு பட போகுது? இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஆனா இதெல்லாம் யாரும் செய்யறது கிடையாது. கண்ணீர், கவலை. ஏசாயா 58 இதையா உபாசம்? தேவ சமூகத்துல படுத்து கிடக்கிறதா உபாசம்? கேட்கிறாரு. போய் படுத்து கிடக்க, சாப்பிடாம கொள்ளாம கிடக்கிறது பேருக்கா உபாசம்? நல்லா தின்னுக்கிட்டு உபவாசங்கிற பேர்ல காலையில முடிச்சு மதியம் வரைக்கும் ஒண்ணு திங்காம அப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு அடிக்கிற அடி விடியக்காலம் 6 மணி வரைக்கும் கொழுந்து விட்டு சாப்பிடுறியே, இதுக்கு பேர உபவாசம்? நான் உபவாசம்னு ஏற்படுத்துறது தேவன் நீதியின்படி வாழ சொன்னதும் உபவாசம் சொன்னீங்க. மனம் போன பக்கம் உபவாசம். காசு கொடுக்காம பொருள் கிடைக்காது. எந்த கடைக்காரண்ட போய் காசு கொடுக்காம பொருள் கிடைக்காது. காசுன்றது தூபம் இருக்கும். நீங்க இப்படிப்பட்ட நல்ல வர்க்கங்களை வாங்கி வைக்காமல் உங்களுக்கு பலன் கிடைக்காது. தேவதூதம் ஆராதிச்சாலும் பலன் கிடைக்காது. இயேசுவே சபையில ஆராதிச்சாலும் பலன் கிடைக்காது. இயேசு எல்லாருக்கும் சுகம் கொடுக்கல. இயேசுக்கு பின்னாடி கோடியா ஜனங்கள் சுத்தினாங்க. தேவதூதர்ல நிறைய பேர் பார்த்தாங்க, எல்லாருக்கும் அற்புதம் நடக்கல. ஒரு சில பேருக்கு மட்டும் நடக்க. என்ன? அவனுடைய இருதயத்தை கண்டு கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப ஒரு பொண்ணை பத்தி சொல்றேன் நான். இயேசுக்கு பின்னாடி போகாத கூட்டம் உலகத்துல எங்க கிடையாது. இயேசு எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சாரா? கிடையாது. சில பேருக்கு மட்டும் தான் செஞ்சாரு. சில சாப்பாடு விஷயத்துல சில பேருக்கு கொடுத்திருக்கிறார். பட் நரம்பு, நாடி, மூளை, கீழே எல்லாத்துலயும் அற்புதம் செஞ்சாருன்னா கிடையாது. சில பேருக்கும் செஞ்சு கொடுத்தாரு. ஏன்? ஏன்னா அந்த சில பேரும் கரெக்டா கர்த்தரை ஃபாலோ பண்ணலாம், கரெக்டா துதி இருக்கும். அதுல சகை ஒரு ஆள். ஆனா எனக்கு உண்டாதெல்லாம் கொடுத்துடுறேன், இவன் தூபம் இருக்கும், அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. கலெக்டர் அவன், எனக்கு இதெல்லாம் கொடுத்துடுறேன், கலாண்டதெல்லாம் நாளத்தனை திருப்பி கொடுத்துடுறேன் நானு. உடனே இன்னைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்துச்சு. துதியை பார்க்க எப்படி துதி. கர்த்தர் போகும்போது பக்கத்திலேயே அந்த துதியை கிளப்புறான். ஆண்டவரே நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுறேன்,
வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன். கடை வச்சு இது இது நம்ம நினைக்கிறோம் அது சும்மா சொன்னா பவர்ஃபுல்லானது அது. அதிக பவர் இருக்குது அதுல. தபித்தா கடைசி பாயிண்ட் சொல்ற தபித்தா சேர்த்துட்டான். தொடச்சி மேல் வீட்டு அறையில வச்சிருக்குது. பேதுரு வந்துட்டான். பேதுருட்ட இந்த தூப ஒர்க் அன்னைக்கு போட்டாங்க அந்த பொம்பளைங்க. அந்த அங்கிகளை எல்லாம் தூக்கி பேதுருட்ட காட்டுறாங்க. பாருங்க, தபித்தால் உயிரோடு இருக்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு செய்து கொடுத்தா. உடனே பேதுரு உள்ள போய் முழங்கால் படிட்டு தபித்தா எழுந்திருந்தே உடனே எந்திரிச்சிட்டான். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இத்தனை வருஷம் சபைக்கு போயிருக்கிறோம் தெரியுமா, ஒன்னும் ஜெபம் பண்ணுவோம் தெரியுமோ, ஒண்ணுமே நடக்கல. தெய்வத்திட்ட போகும்போது கத்துவோம், ஆர்ப்பரிப்போம். ஆண்டவர், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அநேக கட்டுக்களை அவிழ்க்கிறேன். நான் நுகத்தடியில சிக்கி இருக்கிற மனுஷனை நான் மாற்றுறேன். நெருக்கத்தில் இருக்கிற மனுஷனுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு கொஞ்சமாவது உதவி செய்றேன். ஒருவன் காயப்பட்டுட்டு அவன் காயத்தை நான் ஆற்றுறேன். ஒருவன் வஸ்திரம் இல்லாம இருந்த வஸ்திரம் கொடுக்குறேன். ஒருத்தன் செருப்பு இல்லாம இருந்த செருப்பு கொடுக்குறேன். ஒருத்தன் போஜனம் இல்லாம இருந்தா போஜனம் கொடுக்குறேன். யோபு மாதிரி பூர்ணமா இல்லாட்டி கூட என் தகுதிக்கு தகுந்த மாதிரி கரெக்டா நான் செய்றேன். எனக்கு கண்டிப்பா நீங்க பலன் தரணும் அப்படின்னு கேட்கும்போது இது ஆர்ப்பரிக்கணும். மௌனம் ஆர்ப்பரிக்கும் போது நீ போகும்போது